14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எல்லோருக்கும் துணையாக இருந்த மனிதர் பெரும்பாலான தன் சகோதரர்களால் கைவிடப்பட்டு தனியாக சிலுவையிலே கொலை செய்யப்பட்டு வெகு சில நல்ல உள்ளங்களால் அடக்கம் செய்யப்படுகிறார். அவரிடம் அதிசயங்களை பெற்றுக்கொண்ட பலர் தடம் தெரியாமல் மறைந்துவிட்டனர். இன்று நம் வாழ்விலும் நன்மை செய்த பலர் நன்றி கெட்ட மனிதர்களால் கைவிடப்பட்டு தங்கள் வாழ்வை தனிமையிலே தங்களின் வாழ்வின் இறுதி காலத்தை கழிக்கின்றனர். இவ்வாறு இருப்போருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? துணையாய் இருக்க போகிறோமா அல்லது தூரம் செல்ல போகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, நன்றியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களுக்கு துணையாக இருக்க தேவையான அருளை எங்களுக்கு அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடையே இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அன்பர்களே, இந்த